வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 8 வெக்டர் இயற்கணிதமில் பயிற்சி 8.3 14வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பயிற்சி 8.3 14வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் ஆகியவை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 என அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எதோட மதிப்பு காணணுங்களா? 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டரை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். இதில் வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஏ டாட் பி வேணும். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டால் எனக்கு என்ன வரும்? ஏ டாட் பி வருங்களா? அப்போது நான் ஏ வெக்டரையும் பி வெக்டர் மட்டும் இந்தாண்டு வச்சுக்கிறேன். இந்த சி வெக்டர் நான் தாண்டு கொண்டு போகிறேன். அப்போ ப்ளஸ் சி வெக்டர் என்ன ஆயிரும்? மைனஸ் சி வெக்டர்னு வந்துருங்களா? அப்போ இதை நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு என்ன வரும்? ஏ இன்ட்டு பி ஃபார்மேட்டில் வரும். அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன ஃபார்மில் வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர்னு வருங்களா? இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 2 அப்படின்ட்டாங்க. அப்போ அது 2 ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு, ஏன்னா இதோட மதிப்பு நமக்கு தெரியாது. அப்போ மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர், ஏன்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும், பி வெக்டர் டாட் சி வெக்டர் கண்டுபிடிச்சி 3யோட மல்டிபிள் பண்ணணும், அடுத்து சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சி நான் 3யோட மல்டிபிள் பண்ணேன். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன். அப்போது மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர், சி வெக்டரோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருவோம். இங்கே ஸ்கொயர் இருக்கனால 4 ஸ்கொயர்னு வருங்களா? 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. அப்போ 9 ப்ளஸ் 4 என்ன வரும் அப்படின்னா 13 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 16. ஸோ அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா 16, இங்கே இருக்க ப்ளஸ் 13 ஈக்குவல்ட்டிக்கு தான் வரும்போது என்ன ஆகும்? எனக்கு மைனஸ் 13 மாறிடும். அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 16 மைனஸ் 13 3ங்களா? அப்போது வெறும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் எனக்கு வெறும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தான் வேணும். அப்போ இந்த பெருக்கல்ல இருக்க 2 நான் இந்தாண்ட கொண்டு வந்தால் எனக்கு என்ன ஆகிடும்? வகுத்தல் ஆகிடும். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி வெக்டர் டாட் சி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்மேட் தான். ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? பி வெக்டர் டாட் சி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் நான் இந்தாண்டே வச்சுக்கிறேன். இங்கே இருக்க ஏ வெக்டர் அந்தாண்டு கூட பண்ணேன், எனக்கு மைனஸ் ஏ வெக்டர்னு வந்துடுங்களா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ ஸ்கொயர் பண்ணலாங்களா? அப்போ இது ஃபார்மில் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பி இருக்க இடத்துல சி வெக்டர் இருக்குங்களா? சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? ஏ வெக்டர் ஸ்கொயர் என்ன ஆயிருங்களா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்னு வரும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், பியோட வேல்யூ 3. அப்போ 3 ஸ்கொயர், சி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ 4, அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டரோட வேல்யூ 2, அப்போ 2 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16 ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு 4ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறேன். 9 ப்ளஸ் 16 என்ன வரும்? 25ங்களா? அப்போ 25 ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். அப்போது இந்த 25 நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டு போகிறேன். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டு போனால் இந்த ப்ளஸ் 25 அந்தாண்ட என்ன ஆகிடும்? மைனஸ் 25ன்னு மாறி, அப்போ 4 மைனஸ் 25ன்னு வரும். அப்போ 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 21ன்னு வந்துடும். எனக்கு பி வெக்டர் டாட் சி வெக்டர் தான் வேணும். அப்போ இதை மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே பெருக்கல்ல இருக்க 2 இந்தாண்ட வரும்போது எனக்கு வகுத்தல்ல வந்துடும். மைனஸ் 21 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வந்துடுங்களா? ஸோ அப்போ மைனஸ் 21 டிவைடட் பை
2ன்னு வந்துச்சு. இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி வெக்டர் டாட் சி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சுங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கொடுத்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஏ வெக்டர் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. அடுத்து ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பி வெக்டர் இந்தாண்டு போயிடும். அப்போ மைனஸ் பி வெக்டராக மாறிடும். நான் 2 சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு minus b vector the whole square வரும். ஸோ இது ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்னு வந்துடுங்களா? மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் சிக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? அப்போது இப்போ ஏ வெக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. அப்போ 2 ஸ்கொயர்னு வரும். மாடுலஸ் ஆஃப் சியோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. அப்போ 4 ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டரோட வேல்யூ என்னது? 3. அப்போ 3 ஸ்கொயர் வந்துடுங்களா? 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. 4 ஸ்கொயரோட வேல்யூ 16 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வருங்களா? அப்போது 16 ப்ளஸ் 4 என்ன ஆகிடும்? 20. அப்போ 20 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 9 வந்துடும். எனக்கு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் நான் இந்தாண்டு வச்சுக்கிறேன். இங்கே இருக்க ப்ளஸ் 20 ஈக்குவல் டு அந்தாண்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 20 ஆகிடுங்களா? அப்போ 9 மைனஸ் 20 வந்துடும். அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 11 வரும். எனக்கு வெறும் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் தான் வேணும். இங்கே பெருக்கல்ல இருக்க 2 அந்தாண்டு போகும்போது என்ன ஆகும்? வகுத்தல்ல வந்துடும். பெருக்கல்ல இருக்க 2 அந்தாண்டு போகும்போது வகுத்தல்ல வந்துடும். அப்போ மைனஸ் 11 டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடுங்களா? இப்போது நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டாங்க அப்படின்னா 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டரோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? ஸோ மேலே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட மதிப்பு நம்ம 3/2ன்னு கண்டுபிடிச்சோங்களா? ஸோ அது 3/2, இது மைனஸ் 21/2ங்களா? ஸோ அதை இங்கே போட்டுக்கலாம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து 3/2, பி வெக்டர் டாட் சி வெக்டர் வந்து மைனஸ் 21/2. அடுத்து ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்னாலும் சி வெக்டர் டாட், ஸோ இங்கே பாருங்கள் மேலே இங்கே ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்னு போட்டிருக்கோங்களா? நம்ம புள்ளி பெருக்கல், இது வந்து என்ன சொல்லுவோம்? டாட் ப்ராடக்ட் இல்லைன்னா திசையிலி பெருக்கல்னு சொல்லுவோம். இதில் நம்ம நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்க செகண்டாகவும் செகண்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டாகவும் மாற்றும் போது நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ சி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 11/2ங்களா? இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு, ஏன்னா இதோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 3 பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு 3/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 21/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா? அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 11/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா? அப்போது எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நாங்கள் இந்த ஃபஸ்ட் ஒன்னில் பாருங்கள் கேன்சல் ஆகும். நான் கேன்சல் பண்ணேன். ஏன் அப்படின்னா எனக்கு கீழே எல்லாமே 2ன்னு இருக்குது. அப்போ நான் மொத்தமாக கீழே என்ன பண்ணிக்கலாம்? 2 அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்போ நான் அதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே 2ன்னு இருக்குன்னா நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன். அப்போ 4 3 எவ்வளோ வரும்? 12ன்னு வருங்களா? அப்போ 12/2 வரும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆகிடும். ஸோ 3 இன்ட்டு 21 வரும்? 3 1 3 2 6. அப்போ 63/2 வந்துடும். இங்கேயும் ப்ளஸ் மைனஸு மைனஸ் ஆயிரும். 3 இன்ட்டு 11 33/2 அப்படின்னு வந்துடுங்களா? கீழே எல்லாம் 2ன்னு இருக்குது. அப்போ பொதுவாக 2ன்னு எடுத்துக்கலாம். மேலே 12 மைனஸ் 63 மைனஸ் 33 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இதை எடுத்துக்கிறோம். அப்போது 12 மைனஸ், ஸோ 63 33 கூட்டணும். மைனஸ் மைனஸ்னால் கூட்டுவோம், பெரிய நம்பர் சைன் போடுப்போம். மைனஸ் 96/2ன்னு வரும். 12 மைனஸ் 96 எவ்வளோ அப்படின்னா மைனஸ் 84/2. ஸோ 2ஆம் இப்போ ஒரு தடவை 2, 4 தடவை 8, 2 தடவை 4. அப்போ மைனஸ் 42 அப்படின்னு வருங்களா? அப்போது இதோட மதிப்பு 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டரோட மதிப்பு மைனஸ் 42 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.